விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் 9 HP வீடர் 135ERன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இந்த மாடலில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் பண்ணால் இதனுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆயில் வந்து நம்ம ஏர் ஃபில்டரில் ஆயில் வந்து நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா அதில் டஸ்ட்டு வந்து இன்ஜினுக்குள்ளார போய் சேராது. அது எப்படி பராமரிக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். இந்த 2 கிளிப்பை வந்து நீங்கள் இந்த லிவரை பிடிச்சி இப்படி மேலே தூக்குனீங்கன்னாக்கா ஈஸியாக வெளியே மேலே வந்து திறந்துடும். இந்த பக்கம் ஒரு கிளிப் இருக்கும், அதையும் அப்படி கட்டிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். அப்படியே வெளியே எடுத்துட்டா இதுக்குள்ளார வந்து ஆயில், இந்த அவுட்டரில் மட்டும் ஆயில் ஊற்றணும். இதில் மட்டும் ஆயில் ஊற்றி எப்பயுமே ஒரு 50 ml இதில் இருந்துன்னு இருக்கணும். இது என்ன வேலை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வந்து சோக் ஆகி போச்சுன்னா உள்ளார வந்து சோக்குனா நம்ம அடைச்சிக்கும், மண்ணு போய் டஸ்ட் ஏதாவது போய் அடைச்சிக்கும். அதை அடைச்சிச்சுன்னா இதை தனியாக கழட்டி பெட்ரோல்லையோ இல்லை கெரசின்லையோ நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டிங்கன்னா இதில் வந்து பெட்ரோல்லாம் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஆயில கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்ஜினோட லைஃப் நல்லா வரும். அது என்ன வேலையை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, டஸ்ட் இது வழியாக போய் அந்த ஆயிலில் போய் பிடிச்சி வச்சுக்கும். அந்த டஸ்ட்டை வந்து எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் பிடிச்சி வச்சுக்கும், இன்ஜினுக்குள்ளார போக விடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இதை வந்து ஆயில் இல்லாம ஓட்டக்கூடாது. ஸ்பாஞ்ச் அப்பப்போ எடுத்து கழட்டி க்ளீன் பண்ணி உபயோகப்படுத்தணும். ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க வந்து அதிகப்படியான டஸ்ட் இருக்கிற ஏரியால ஓட்டினீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிங்க. ரொம்ப நாங்க அதிகமா உபயோகப்படுத்தலைங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், அதிகமான டஸ்ட் ஏரியால உபயோகப்படுத்தும் போது நீங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டீங்கன்னாக்கா வந்து மண்ணு உள்ளர இன்ஜினுக்கும் பிஸ்டனுக்கும் இடையில மண்ணு போய் மாட்டாது. இல்லைன்னா என்ன ஆகும், மண்ணை போட்டு நம்ம கட்டையில வச்சு கத்தி தேய்ச்சா கூட என்ன ஆகும், கத்தி நல்லா ஷார்ப் ஆயிடும். அதே மாதிரி தான் தேஞ்சு போயிடும். இன்ஜினுக்கும் பிஸ்டனுக்கும் இடையில மண்ணு போய் மாட்டிச்சுன்னா அது சீக்கிரமா தேஞ்சு குடகுடன்னு ஆயிடும். அந்த கிளியரன்ஸ் அதிகமாயிடும். அந்த கேப் அதிகமாகி போச்சுன்னா இன்ஜின் வந்து என்ன ஆகும், சீக்கிரம் வீணா போயிடும். அதனால ஏர் ஃபில்டர் ஆயில் கண்டிப்பா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்க இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும். எந்த வீடரா இருந்தாலும் சரி, நம்ம வீடர் தான் இல்லை, யார் எந்த வீடர் வாங்கினீங்கனாலும் இதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2040 ஆயில் வந்து இங்க இருக்கு பாருங்க. இதுல தான் வந்து 2040 ஆயில் ஒரு 1.3 லிட்டர் இதுல இருக்கணும். சப்போஸ் குறைஞ்சதுன்னா அதுல வந்து டிப்ஸ்டிக் இருக்கு. அந்த டிப்ஸ்டிக்கை கழட்டி பாத்தீங்கன்னா தெரியும். டிப்ஸ்டிக்னா அந்த வந்து அளவு பார்க்கறது, மூடியும் அளவு பார்க்கறதும் அதுலயே இருக்கும். அதுல கோடு இந்த மாதிரி விரல்ல இருக்கிற மாதிரி கோடு போட்டிருக்கோம். அதுல நீங்க அந்த மத்தியில இருக்கணும் அந்த அளவு. இது லெவலா இன்ஜின் வந்து லெவலா நிக்கிறச்ச அந்த ஆயிலோட அளவு கரெக்டா பாதியில இருக்குதான்னு பாத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னாக்கா இது வண்டியோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் வீணா போயிடும். இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்படாம இது ஒழுங்கா பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு தலைவலி இல்லாம நீங்க மட்டும் உபயோகப்படுத்தலாம். இதுல இருக்கிற இன்ஜின்ல இருக்கிற ஆயில எப்படி இறக்குறது அப்படின்னா, அதுக்கு வந்து இதுதான் இன்ஜினோட ஆயில வெளியில எடுக்கிற போல்ட்டு. இதை கழட்டினீங்கன்னா இன்ஜினுக்குள்ளார இருக்கிற ஆயில் எல்லாமே கீழே கொட்டிடும். அதுக்கப்புறமா திருப்பி லாக் பண்ணிட்டு ஆயில் இது வழியாகவும் ஊற்றலாம், அந்தந்த பக்கமும் இருக்குது. 2 வழியாகவும் எது வழியாகவும் ஒன்னாலும் ஊற்றலாம். ஆயில் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கங்க. 1 லிட்டர் 300 ml 1.3 லிட்டர் ஓகேங்களா. இது 2040 ஆயில் ஊற்றணும். இது வந்து எந்த ஆயில் ஊற்றுறதுன்னு அடுத்த கேள்வி வரும். நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் நம்ம 2 வீலருக்கு ஊற்றுற ஆயிலே கூட ஊற்றலாம். அது வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மகிட்டயே கூட 2040 ஆயில் இருக்குது. வேணுன்றவங்க 2040 ஆயில் நம்ம கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். கியர் பாக்ஸ் ஆயில் இங்கே ஊற்றுற நாப் இங்கே இருக்கு. இதை கட்டிட்டு தான் வந்து 2.2 லிட்டர் போட்டுக்குது பாருங்க. 2.2 லிட்டரு. இதில் வந்து 90 கிரேட் ஆயில் ஊற்றணும். ஏற்கனவே ஆயில் இருக்கு, நான் எதுக்கு அவ்வளோ ஊற்றணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஓட்டிட்டு ஆயிலை கட்டி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய உராய்வு வந்து அந்த பசபசப்பு தன்மை, ஆயிலோட பசபசப்பு தன்மை எல்லாம் போயிடும். ஏன்னா வெயில் மழையெல்லாம் விட்டுறீங்க. அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் நம்ம பசபசப்பு தன்மைன்னு சொல்லுவோம். அது வந்து போயிடுச்சுன்னா அதனுடைய லைஃப் வந்து குறையும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் நல்லா உபயோகப்படுத்தலைன்னா பரவாயில்ல, நல்லா உபயோகப்படுத்துறீங்க, தினம் உபயோகப்படுத்துறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆயிலை மாற்றுறது நல்லது. இதுக்கு வந்து ஆயிலை இறக்கிறதுக்கு வந்து அடியில் இங்கே இருக்கு போல்ட்டு, இந்த பக்கம் இருக்கு. இந்த கியர் பாக்ஸோட அடியில் ஒரு போல்ட் இருக்கு. அந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணீங்கன்னா வந்து ஆயில் மொத்தமாக கீழே இறங்கிடும். இங்கே இருக்கு பாருங்க. இந்த போல்ட்டை வந்து
லூஸ் கழட்டி விட்டீங்கன்னாக்கா ஆயில் மொத்தமாக கியர் பாக்ஸில் இருக்கிற ஆயில் எல்லாமே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை எல்லாத்தையும் இறங்கினதுக்கப்புறம் அந்த போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த நாப் வழியாக ஆயிலை 2.2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அது மாதிரி பேட்ரி வந்து ஒன்று இருக்குது. இந்த பேட்டரியை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே உபயோகப்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மட்டும் இந்த போல்ட்டை மட்டும் லூஸ் பண்ணி கழட்டி தனியாக வச்சிடணும். அப்படி இல்லைன்னா இது பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா பேட்ரி வந்து மொத்தமாக சார்ஜ் வந்து குறைஞ்சி போயிடும். சார்ஜ் டவுன் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக சார்ஜ் குறைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்காது, ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே உட்காந்துரும். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பேட்டரியை பொறுத்தவரைலாம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் இந்த லிவர் இருக்குது, டீகம்ப்ரஷன் லிவர்னு போகிறாங்க சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இப்படி அழுத்துனீங்கன்னா நிற்கலைன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரீகாயில் லைட்டாக ஒரு இழுத்து விட்டு அழுத்துனீங்கன்னா இது வந்து லாக் ஆகி நின்றுடும். இந்த மாதிரி நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லைஃபு நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி வாங்கி உபயோகப்படுத்துங்க. எங்ககிட்ட வாங்கின வண்டி தான் இல்லை, யார்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ட்ரை லேண்டு உழவு ஓட்டலாம், புழுதி உழவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஓட்டலாம். சேத்து உழவுக்கு வந்து ஒரே ஒரு சால் தான் ஓட்டணும் அந்த பிளேட் செட்டை போட்டு. அதுக்கப்புறம் வந்து கேஜிவில் தனியாக ஒரு கேஜிவில் இருக்குது, அதை போட்டு நீங்கள் சேத்து உழவு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராலி மாட்டி இதுலேயே ட்ராலி மாட்டி இதில் உட்காந்துன்னு லோடு அடிக்கலாம், லோடு அடிக்கலாம். முக்கியமாக ட்ராலி மாட்டி லோடு அடிக்கும் பொழுது இதில் இருக்கிற வீல் வந்து வீலுக்கும் இன்ஜினுக்கும் இருக்கிற கனெக்ஷனில் வந்து ஈஸி டர்ன் மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா வண்டி திரும்பாது. நம்ம சாதாரணமாக ஒரு வீலோட சுத்து கம்மியாக வரும், ஒரு வீலோட சுத்து அதிகமாக வரும். அதை வந்து விட்டு கொடுக்காது. ரெண்டும் ஒரே மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும்னா திருப்ப முடியாது. அதனால அந்த ஈஸி டர்ன்னு பேர், அதை போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, ஈஸி டர்ன்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த ஷாஃப்ட்டுக்கும் இந்த டயருக்கும் வந்து இந்த மாதிரி தனியாக சுற்றுற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. இது தனியாக சுற்றுற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு. இந்த ஷாஃப்ட் வந்து இப்படி சுற்றி வரும்போது இதில் முட்டி இந்த டயர் சுற்றும். இதை சுற்றும் போது ஃபார்வர்டு நம்ம ரிவர்ஸ் வேணும்னாக்கா என்ன ஆகும்னா இப்படி ரிட்டர்ன் போயிடும். அதுதான் இதுக்கு வந்து ஈஸி டர்ன்னு பேர். இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ராலி மாட்டி லோடு அடிக்கும் போது ஈஸியாக திருப்ப முடியும். அதனால நீங்கள் கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஈஸி டர்ன் ஒரு செட்டு வேணுங்க, டீசல் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, பிடிஓ ஷாஃப்ட்டில் வந்து ஆகர் மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆகர் மிஷின் தான் ஈஸியாக தனியாக கிடைக்குது, இதில் எதுக்கு ஆகர் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 HP இன்ஜின் ஆகரில், சாதாரண சின்ன ஆகர்லலாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜின் வருது. அதில் வந்து 68 cc இன்ஜின் தான் வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிகமான வேலையை செய்ய முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 HP டீசல் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆகர் வந்து லோடு அதிகப்படியான வேலை இருக்கும்போது ஆகர் அட்டாச்மெண்ட் போட்டோம் இதில் உபயோகப்படுத்தலாம். சீட் ட்ரில்னு சொல்லிட்டு விதை போடுற இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக இருக்குது, அது வேணுன்னா விதை போடுற இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டி விதை போடலாம். அதுக்கப்புறம் பேப்பர் போடுறது இருக்குது, பேப்பர் மல்ச்சிங் ஷீட்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மல்ச்சிங் ஷீட் போடுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதை போட்டுட்டு அதில் உட்காந்துன்னு ஓட்டுறது மற்ற இடம் இருக்குது, அது மேலே ஏறி நின்றுன்னு ஓட்டலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மல்ச்சிங் ஷீட் போடுற வேலையும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஓ ஷாப்லேயே வந்து வாட்டர் பம்ப், எங்கேயாவது அவசரமாக தண்ணி அரைக்கணும்னா ஒரு வாட்டர் பம்ப் மாட்டி வச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு 5 செகண்ட்லேயே வந்து 10 செகண்ட்லேயே கூட மாட்டிடலாம். அதை ஒரு 4 போல்ட் மட்டும்தான் மாட்ட வேண்டியிருக்கும். 4 போல்ட் மட்டும் இதை கட்டிட்டு 4 போல்ட் மாட்டினீங்கன்னாக்கா அதை நம்ம வந்து தண்ணி அரைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். பிடிஓ ஷாப்பில் தண்ணி அரைக்கலாம். அதுக்கப்புறம் HDP பம்ப்னு ஒரு பம்ப் இருக்குது, அதை மாட்டினீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இதில் மாட்டி HDP பம்ப் மாட்டிட்டு ட்ராலி மாட்டிட்டு உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி மரப்பயிர் எதாவது வைக்கிறீங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து அப்படியே உட்காந்திங்கன்னா ஆள் இறங்காமல் அதுலேருந்தே அப்படியே அடிச்சுட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான வேலைக்கு உபயோகப்படுத்த முடியாது. நல்லா உழைக்கும், தரமான வீடர், இது ஹை குவாலிட்டி வீடரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய்க்கு தரும் பொங்கல் ஆஃபராக. இதில் வந்து லோ காஸ்ட் தான், எனக்கு கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்மியான ரேட்டும் இருக்குது, வேறு இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்து எனக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னாக்கா கம்மியாக வாங்கிக்கோங்க. இந்த வீடரை பொறுத்தவரையிலும் ஹை குவாலிட்டி வீடர் 72,000 ரூபாய்க்கு தரும். இது வந்து பொங்கல் ஆஃபர்.
வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.